அனைவருக்கும் வணக்கம். இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா, முக்கிய முடிவு எடுக்கும்போது மற்றவங்க கிட்ட நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கடினமாக உழைக்கக்கூடியவங்க தான், சுயமாக யோசிக்கக்கூடியவங்க தான். இவங்களுடைய சிந்தனை எப்படின்னா, மற்றவங்க சொல்கிற மாதிரி இவங்களுடைய சிந்தனை இருக்காது. இவங்களுடைய சிந்தனை வித்தியாசமாக இருக்கும். மற்றவங்கெல்லாம் ஒரே மாதிரி யோசிப்பாங்க, ஆனால் இவங்க மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப அக்கறையானவங்க, நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு மதிப்பு கொடுக்காம அவங்களுடைய மனதுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க. ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப நீதி உள்ளவங்களும் கூட, ரொம்ப நேர்மையானவங்களும் கூட, ரொம்ப தைரியமானவங்களும் கூட. ஆன்மீகத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும். நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு அப்பப்போ மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் தான். இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு, உங்களுக்கு 2025 சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா, இந்த ஆண்டில் நீங்கள் என்ன செய்யலாம், எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் யாராவது மீனராசி அன்பர்களை பார்த்தீங்க அல்லது உறவுகள் வகையில் யாராவது மீனராசிக்காரங்க இருந்தாங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயமும் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த 2025 எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஒரு ஆண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த ஆண்டில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். என்னம்மா எங்களுடைய ராசியிலே ஜென்ம சனி வர இருக்கிறார், இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. அந்த முன்பதிவு செஞ்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு எளிமையான சொல்யூஷன் வழங்குவார். சரி, நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகளும் அலைச்சலும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவும் ரொம்ப விழிப்புணர்வுடன் செயல்பட்டிங்கன்னா இந்த ஆண்டு பல சாதனைகளை நீங்கள் செய்வீங்க. கெட்ட கனவுகள்லாம் கொஞ்சம் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. திடீர்னு கோபம் வர்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க. அதுவும் முக்கியமாக எதிர்பாலினத்தவர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கோபம் பயங்கரமாக வரும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த டைமு கொஞ்சம் நிதானமாக இருங்க. அப்படி உங்களால் கோபத்தை கண்ட்ரோல் படுத்த முடியல அப்படின்னா யோகா, தியான கிளாஸு எங்களுக்கு போய் முறையாக நீங்கள் பயிற்சி எடுத்துக்கோங்க. மனதில் இருக்கிற அந்த பதட்டம், குழப்பம் இது எல்லாமே படிப்படியாக குறையும். சரி, நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களால் சமாளிச்சிட முடியும். ஏன்னா கிரக நிலையும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சனி பகவான் தவிர மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க, புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த 2025 ஆண்டு உங்களுக்கு அமையும். ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதிகம் காரமான உணவுகளை தவிர்க்கிறதும் வெளி உணவுகளை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது. அரசாங்க தொடர்பான பணியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசாங்கத்துறையில் வேலையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமு பார்த்திங்கன்னா உங்களுடைய பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. முக்கிய நபர்களுடைய உதவி இந்த டைமு கிடைக்கும். நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் வரும். அந்த தடைகள் எல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய பேச்சாற்றல் மூலியமாகவே அது வெற்றி பெறத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. கோபமாக பேசுகிறத விட்டுட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பேசினீங்க அப்படின்னா
இந்த டைமு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விரக்திலாம் போய் இந்த டைமு உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்குது. தொழிலாளர்களுடைய நல்ல ஆதரவு இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த ஒரு தொழிலை இந்த டைமு நீங்கள் வெற்றிகரமாக அதுவும் சூழ்ச்சகமாக வெற்றி பார்ப்பீங்க. அதுவும் மற்றவங்கள் மத்தியில் உங்களுடைய பெயருக்கு நல்ல ஒரு மதிப்பை பெற்றுத்தரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அலுவலக பணியெல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதனாலேயே என்னமோ மேல் அதிகாரிகளோட பாராட்டும் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பணி நிரந்தரம், பணியில் மாற்றம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உடன் இருப்பவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி இந்த மீன ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும். இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் கூட வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுடைய பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆலோசனை கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த டைமு அவசர முடிவு வேண்டாம், கோபமும் வேண்டாம், நிதானமாக இருங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கவனமாக பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். அதே மாதிரி சக மாணவர்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டி விட்டுருவாங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலமும் எல்லா விதத்திலையும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு. எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்க கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் இந்த ஆண்டில் வரும். மேலிடத்துல கூட உங்களுடைய பேருக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு. அதுக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த டைமு நீங்கள் கூடுதலாக உழைச்சி கடுமையாக முன்னுக்கு வர்றதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்க போகிறீங்க. மற்றவங்க யாரும் இல்லை. நீங்கள் உங்களுடைய கடினமான உழைப்பையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி தொண்டர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. உங்களுடைய கடினமான உழைப்புக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய பிள்ளைகள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன மனம் வருந்துற மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தேடித்தரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைங்களோட விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. எல்லா காரியத்திலையுமே உங்களுக்கு அனுகூலமான பலன் இந்த ஆண்டு கிடைக்கும். சின்ன சின்ன தடைகள் வரும். அதை உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய கடினமான உழைப்பையும் போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய இந்த ஆண்டாக இந்த 2025 இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீண் அலைச்சலும் உங்களுடைய காரியத்தில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படுவதற்கான சூழ்நிலை நிறையவே இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை எல்லாமே உங்களால் சரி செய்ய முடியும். புதிய முயற்சிகளெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், தொழிலை விரிவுபடுத்தலாம், ஏதாவது புதிதாக ஆரம்பிக்கலாம், நிறைய வருமானத்தை பார்க்கலாம் அப்படின்லாம் நினைப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் முன் ஜாமீன் போடாதீங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த வருடம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கு. யாரையும் வந்து வீணாக பகைச்சிக்க வேண்டாம். முடங்கி கிடந்த பிரச்சனையை கூட இந்த டைமு ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் உங்களுடைய பேச்சாற்றலாலையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அது மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மரியாதையும் பெற்றுத்தரும். அதே மாதிரி நெருக்கடியான நேரத்தில் கூட இந்த டைமு உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய நண்பர்களும் ரொம்ப பக்கபலமாகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. மனதில் இருந்த அந்த மன சஞ்சலம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பண நெருக்கடியும் குறையும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் ஓரளவுக்கு சிறப்பான லாபம் பெரிதாக எதுவும் கிடைக்கலனாலும் நஷ்டம் எதுவும் ஏற்படாது. பழைய பாக்கியெல்லாம் வசூலித்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரிய ஆர்டராக நீங்கள் எடுக்காமல்
சின்னதாக முதலீடு போட்டு தொழில் தொடங்குனீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பெரிதாக எதையும் இந்த டைமு செய்ய வேண்டாம். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் திடீர்னு சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். முன்கோபம் அதிகமாக வர்றதுனால வீண் தகராறு அல்லது சட்ட சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. இந்த டைமுங்கிறதோட இந்த ஆண்டு முழுவதுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு வாங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு தினமுமே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு அன்றாட வேலைகளை நீங்கள் செய்யுங்க. முடிந்தால் டெய்லியுமே இதை செய்யுங்க. டெய்லியும் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் போய் மஞ்சள் நிற பூவோ அல்லது ஆடையோ அணிவித்து வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.